வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓகே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நம்ம இனி ஒரு புது வீடியோ இந்தியன் ஃபோட்டோவில் ஒரு சில மெத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் நானே அப்படியே ஃப்ளூக்கில் பண்ணி இது பண்ண ஒரு சில மெத்தட்லாம் இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு காட்ட போகிறேன். ட்ரை பண்ணுறது உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஓகே, நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டங்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆளில் வச்சுக்கோங்க. ஆளில் வச்சாலும் உங்களுக்கு நான் சொன்ன டங்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பெல் ஐக்கான். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு இருட்டான ஸ்பேஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று வேணுமே. இது ஒரு காடு. எழுந்துடுறா எழுந்துடுறா அப்படியே எழுந்துடுறான்னு. அப்படிதான் எழுந்துடுறேன். அப்படிதான் வாங்க. அப்படியே பின்னாடி வச்சு பட்டச்சு வந்துடுறா. அப்படியே விட்றா. அவ்வளோதான். சரி வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இருட்டான இந்த வீட்டில் இருக்கிற ஒரே இருட்டாக இருந்தாலும் இது மட்டும்தான் ஓரளவுக்கு இருட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஃபஸ்ட்டு மெத்தனா, இந்த ஹேண்டு சிம்பிள் இருக்குல்ல, ஃபிஸ்ட்டு சிம்பிள், அதை தட்டி AK-47 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எய்ம் பண்ணி சுட்டுக்கிட்டே இருங்க. சுட்டுன்ட்டு உடனே ஒரு கன் எடுத்து இன்னொரு கன் இது பண்ணுங்கள். மறுபடியும் AK-47 எடுக்குங்க. என்ன ட்ரை பண்ணோம். இதை நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணணும். ஒரு நிமிஷம் வரேன். ஐயோ போச்சு. இந்த மெத்து ஒர்க் அவுட் ஆகலையே. ஸோ இந்த மெத்து பெஸ்ட்டு. ஸோ இது ஒர்க் ஆகலை. நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். மறுபடியும் ஒரு ரீட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, அந்த மெத்து கன்ஃபார்ம் தான். என்ன அது ஒரு இப்படின்ற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணுறது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ தெரியுது. ஸோ அந்த மெத்து கரெக்டு தான். இப்போ இது எப்படி ஆஃப் ஆனோன்னா, இது இப்படி எடுத்து மறுபடியும் சுற்றுட்டா அப்படியே ஆஃப் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்து கன்ஃபார்ம். செகண்டு மெத்து பண்ணுவாங்க. ஓகே, செகண்டு மெத்துக்கு வந்தாச்சு. இந்த மெத்து எங்கன்னாக்கா இங்கே தெரியல காரு. இது எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஒரு திருப்புங்க. லெஃப்ட் சைடு திருப்பிட்டு இங்கே தண்ணி தொட்டி இருக்கிற ஸ்விம்மிங் பூல் அதுக்குள்ளே போய்ட்டு நல்லா ஸ்வைன்னு போய்ட்டு விட்ருங்க வண்டியை. அவ்வளோதான். இப்போ மேலே நம்மளால் நடக்கிற மாதிரி இப்போ தண்ணியில் நடக்க முடிய பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இங்கே நம்மளால் கேமரா மோட்ஸ் மாற்ற முடியும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் தொட்டிக்கு அடியில் இருக்கும், அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கும், ஆனால் மிதக்கவே இல்லை. ஓகே, இந்த மெத்தும் இது தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அடுத்த மெத்து என்னன்னாக்கா, இப்போ இந்த கார் இருக்குல்ல, இந்த கார் இப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற செவுத்தாண்ட போய் விடுங்க. இருங்க, நான் கரெக்டாக விடுறேன். ஓகே, கரெக்டாக விட்டாச்சு. பார்த்தீங்களா, இப்போ அப்படியே இருக்குன்னா வேறு ஒரு சிட்டிக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்களா,
இது என்னன்னாக்கா இந்த இந்தியன் ஆட்டோமோட்டிவ்ல இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டு தான் இது. அதான் அண்டர் கிரவுண்ட் மேப். அங்கே பாருங்க ஒருத்தன் போயிட்டுருக்கான். இங்கேருந்து அந்த கேட்டு ஓப்பன் ஆகுமா? இல்லை, ஓப்பன் ஆகல. அதே ஒரு அதுக்கு ஸ்விம்மிங் பூல் கடியிலே இவ்வளோ தண்ணி அப்போ தண்ணி இல்லாத தண்ணி பஞ்சமே இருக்காது. போர் போட்டால் டக்குன்னு வந்துடும். நல்ல வேலை. அப்படியே வந்துட்டான் பாருங்கள் மேலே. ஓகே, இந்த மெத்தும் கரெக்ட். இப்போ அடுத்த மெத்துக்கு போகலாம் வாங்க. மெத்த வந்து இந்த வண்டி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு சீக்ரெட் ரூம், ஓகேங்களா, அது இந்த கேம்காரன் ஒழிச்சு வச்சுருக்கான். ஸோ அந்த வீட்டுக்கு தான் போக போகிறோம். இங்கே எல்லா ரூமும் இருக்குது. ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, கராஜ் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ரூமுக்கு மட்டும் கதவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி ஒரு ரூமை மறைச்சி வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட. தெரியுதுங்களா? இங்கே போயிட்டு இப்படி யூட்டன் எடுத்துக்கோங்க. யூட்டன் எடுத்து அதே மாதிரி செவுத்துக்கிட்ட ஓட்டிகிட்டு போங்க வண்டியை. ஓட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல அப்படியே உள்ளே இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு இவ்வளோ பெரிய இவ்வளோ சின்ன ரூமாக மறைச்சி வச்சுருக்கான் நம்மக்கிட்டேருந்து. இப்படியே இருந்தாலும் மூச்சு அடைச்சி சுற்றுறோம் போகுது. இங்கே பாருங்கள், ஒரு விண்டோ இல்லை, டோர் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி தான் வர்றது? ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே மூச்சு அடைச்சி செத்து போடுவான் இவன். அதுக்குள்ளே வெளியே போயிடலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் கன்ஃபார்ம். அடுத்த மெத்தட் வந்து நிறைய பேர் இந்த அமுல் பட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவிலலாம் வரும். அந்த அமுல் பொம்மை வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா இங்கே கிச்சனில் தான். நிஜமாலே அந்த மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கலாம். இதோ எஸ் கைஸ் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், அமுல் பட்டர். ஜூம் பண்ணி பார்க்க முடியுமா? எஸ், தோ அமுல் பட்டர். ஸோ அமுல் பட்டரும் ஓட மெத்தும் கன்ஃபார்ம். ஓகே, இப்போது அடுத்த மெத்து போய் ட்ரை பண்ண வாங்க. அடுத்த மெத்துக்கு இங்கே பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு டைட்டானிக் கப்பல் ஆகிற மாதிரி கையை விரிச்சு நின்றுட்டு எப்படி வராமல் பாருங்களேன். நான் மெத்துக்க சொல்லலாம் உங்கள்கிட்ட சொல்ல வந்தால் அந்த ட்ரெட்மில் அட போய்ட்டு அப்படியே கை விரிச்சிட்டு வரான். அப்புறம் பேண்ட்டு என்னடா ரோஸ் நினப்பா நீ, ஏன்னா ஜாக் டேனியல்ஸ் பாரு. வாங்க அந்த மெத்தை போய் பார்க்கலாம். பொறுக்கி பையன் சாரிவன். இப்போ என்ன பண்ணுறேன், சிஸ்டம் ஆன் ஆகாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது மேலே அப்படியே ஏறி நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு இது ஏறி குச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், குரங்க தாவி உட்காந்து நோண்டிகிட்டு இருக்க மாதிரி சோத்தை போட்டு நோண்டிகிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு மெத்தம் கன்ஃபார்ம். போதண்டா, இறங்கி வா போகலாம். அப்பா விட்டா அப்படியே தோண்டிக்கிட்டே வெளியே போடுவோம் பொழுது. ஓகே, அந்த ஓகே வந்தாச்சு. இப்போ உங்கள் ஃபோன் எடுத்து #999 போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்படி சுற்றி இருக்க எல்லா வண்டியும் அடிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே #301 சொல்லிட்டு ஃபோனை போடுங்க. போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு கார் வரும். அதுக்குள்ளே வந்து டக்குன்னு ஏறிக்கோங்க. ஏறிக்கிட்டு கார் யூட்டன் போட்டு அந்த ஷெட்டு இருக்குங்களா, அந்த ஷெட்டுக்குள்ளே போயிடுங்க. இந்த ஷெட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த மேட்டில் நின்றுங்க. மாடிஃபை பண்ணுற இது வந்துடும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். ஏன்னா அவனுங்க காரை பற்ற வச்சு கார் வெடிக்கிற ரேஞ்சுக்கு போகணும். அப்போ தான் அந்த மெத்து வந்து கன்ஃபார்ம் ஆகும். அங்கே பாருங்கள், ஒருத்தன் செவுத்துக்குள்ளே இடிச்சுக்குன்னு நின்று சுட்டுட்டு இருக்கான். ஸோ 2 பேர் சொல்கிறாங்க. ஓகே, புகைய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ நெருப்பு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ட்ரைவ் கொடுங்க. வெடிச்சோடனே ட்ரைவ் கொடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுன்னு பாருங்களேன். கச்சின்னு பார்த்தா அப்படியே மறைச்சி போய்டும். இங்கே பாருங்கள், எங்கடா அவனை பார்த்தீங்கன்னா அந்த மொட்டையை நாளை காணும். அந்த மேட்டை தான் நிற்க வச்சோம். இப்போ காரும் இல்லை, அந்த மொட்டையனும் இல்லை. எங்கே போனானு தெரியல. இந்த பாருங்கள், எல்லாமே பண்ணுறேன், எந்த ஒரு இதுவும் மூவ் ஆகலை. ஸோ இந்த மெத்து கன்ஃபார்ம். ஸோ அடுத்த மெத்துக்கு போகலாம். ஓகே கைஸ், அடுத்த இதுக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே ஒரு பில்டிங் தருதில்ல, அந்த பில்டிங்குள்ளே போகணும். இந்த பில்டிங்குள்ளே போயிட்டு கார் எப்படி ஓரமாக நிறுத்திடலாம்.
இங்கே நிறுத்திட்டு இங்கே ஒருத்தன் இருப்பான். அவன் எங்கே இருக்கான்னு தெரியலை. அதை பாருங்க, இவன் தான் இந்த சிங்கம் இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணுறீங்க, கன்று எடுத்துக்கோங்க. கன்று எடுத்துக்கிட்டு அதை சுடுங்க. இப்போ ஓடி வருதா, என்ன பண்ணுங்க, அப்படியே இதுக்குள்ளே போயிடுங்க. இந்த இடத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா சிங்கம் வருதா, இதுக்குள்ளே வராது. அதே வெளியே போங்களேன். வெளியே போயிட்டு அது வரும். மறுபடியும் சுட்டு கூடுங்களத இவ கூடு வருதா. உடனே என்ன பண்ணால் மறுபடியும் இதுக்குள்ளே ஓடிடுங்க. இந்த காஞ்சனால இருக்கும்ல, அந்த மாதிரி எப்படி கோவிலுக்குள்ளே அந்த பேய் வராதோ அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளே இந்த சிங்கம் வராது. எப்படி துண்டைக்கான துணியைக்கான சொல்லிட்டு தெரிச்சு ஓடுது பாருங்க. ஸோ பாருங்க, எதுவுமே இது பண்ணல. ஐயோ ஐயோ, ஓடுறா 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 ஓடுறா. ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸு. அங்கேருந்தே கிடைக்குது கைஸ். இப்போ என்ன பண்ணனாக்கா இப்போ அடுத்த மித்தை காட்டுறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த மித்துக்கு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா அப்படியே அது கிட்ட இங்கே ஒரு சிங்கம் இருக்குங்களா, அது கிட்ட தெரியாமல் அப்படியே போயிட்டு வண்டியில் ஏறிடுங்க. ஏறிக்கிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட போங்க. சிங்கத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே காரை விட்டு பக்கத்தில் போய்ட்டு அப்படியே இறங்கிடுங்க. இறங்கி அதை பார்க்கட்டும், கத்திட்டு ரார் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட வரும். உடனே காருக்குள்ளே ஏறிடுங்க. அது அப்படியே காருக்குள்ளே பூரா பார்க்கும். இப்போ அப்படியே கார் எடுங்களேன், அது இந்த காருக்கு மேலே ஏறிடும். எப்படி இந்த புல்லட்லலாம் சிங்க பொம்மை முன்னாடி மாட்டிருக்கோம், அந்த மாதிரி இப்போது அது ஒரு பொம்மை தான். ஆனால் இப்போ நம்ம கார் மேலே அதே மாதிரி ஒரு சிங்கம் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனால் இது அப்படியே மேலே நிற்கும். நம்மளை ஹர்ட் பண்ணாது. இங்கே பாருங்கள், லைஃப் இது கூட அப்படியே தான் இருக்குது, லைஃப் லைன் கூட பாருங்க. ஸோ இந்த மெத்து கன்ஃபார்ம். இப்போ இறங்கினாலும் எனக்கு குதறி தள்ளிவிடும். ஸோ அடுத்த மெத்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே கேஸ், லாஸ்ட்டு மெத்துக்கு வந்தாச்சு. அந்த சிங்கம் அங்கே இருக்குது, நம்மளை பார்த்துச்சுன்னா துரத்தும் அது. ஸோ நம்ம அது கிட்ட தெரியும் அப்படியே ஓடி போயிடணும். தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதுக்கு அந்த பில்டிங்குள்ளே தான் போகணும். துரத்துனால பிரச்சனை இல்லை, ஏன்னா அதனால தான் இதுக்குள்ளே வர முடியாது. ஸோ உள்ளே போயிட்டாலே போதும் நினச்சேன், போய் மோதிட்டேன். ஓகே, டன். உள்ளே வந்துச்சு. சிங்கத்தை காணும்னு நினைக்கிறேன். எஸ், த லைன் வாஸ் நாட் ஹியர். ஓகே, இப்போ என்ன பண்ணால் இது ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன் ஆமாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம், இந்த வண்டி எடுத்து இங்கே நிறுத்தணும். ஓகேங்களா? கரெக்டாக ஒட்டுக்க நிறுத்தி விடணும். ஓகேங்களா? இந்த கதவு பக்கத்தில் அப்படியே ஒட்டுக்க அப்படியே இப்படி எடுத்துகிட்டு போனால் ஓகே. இப்போ இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெயில் வருமா. அடப்பாங்களா, இது ஜெயில் இல்லையா? ஜெயில் இருக்குன்னு சொன்னானுங்களே. இவ்வளோ வீட்டில் இந்த ஒரு மித்து மட்டும் பஸ்ட் ஆயிடுச்சு. ஏமாற்றிட்டானுங்க. ஏமாற்றிட்டானுங்க. ஸோ இந்த மித்து ஊற்றிக்கிச்சு. இது அப்படி நம்ம அந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி இப்போ வேறு ஒரு மேப் எடுத்தோம்ல, அந்த இதோட ப்ளூ அவுட்ரு மேப்பை, அந்த மாதிரி. அடப்பாவிங்களா, அந்த வேர்ல்டு தண்ணி மேலே தான் மிதக்குதா. ஓகே, அவ்வளோதான். முதல்ல இந்த 10 மெத்தடை நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கேமில். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ நான் வேணும்னாக்கா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டால் தான் நம்மளோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் லைக் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும்.
ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே பாய் கைஸ், பாய்.